ஒற்றை கருத்து கொண்ட ஒத்த கருத்து கொண்ட எல்லாருமே அப்படின்னா அது சரிதான், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனி கட்சி. ஸோ இப்போ இவங்க வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏல வருது, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ரிசர்வேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் நானுமே 1000 முறை பேசியிருக்கோம், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்காது. திரு டிடிவி தினகரன் மேலே பிஜேபிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. திரு டிடிவி தினகரனும் பிஜேபிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட டெல்லிக்கு போகாமல், ஒரு முறை கூட யாரையுமே போக, வெறும் திரு அண்ணாமலையோட நட்பை மட்டுமே வச்சுட்டு அவர் பிஜேபிக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். அதற்கு பிறகு தான் அண்ணாமலை நட்பு கிடைக்குது. அந்த நட்புல மட்டுமே வச்சுக்கிட்டு நாட் ஈவன் சிங்கிள் டைம் டெல்லி போகாமல் அவர் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணார். இன்னைக்குமே அவர் கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து என்டிஏ தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, நம்ம பேசிக்கிற தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ கூட நான் விஜய் கட்சிக்கு கூட்டணிக்கு போவேன்னு சொன்னேன்னா நீங்களா கற்பனை பண்ணாதீங்க, எதுனாலும் நடக்கலாம். நான் வந்து அந்த கட்சி தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சா தேர்தல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் சொன்னேன். எங்களுடைய முடிவை நாங்கள் யார்ட்டையுமே நாங்கள் இன்னும் சொல்ல. எங்கள் மீது விருப்பம் கொண்டு நிறைய பேர் அழைக்கிறார்கள். யார் அழைப்பா? கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய நிறைய கட்சிகள் அழைக்கிறாங்கன்னு. திமுக அழைக்காது, அழைச்சா போக மாட்டார், போகக்கூடாது. அதான் அவருடைய கட்சிக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டுட்டு கரை வெட்டி கட்டிட்டு ஒரு திமுக கூட போக முடியாது. ஏடிஎம்கே கூட சேருவாங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. பாஜக ஆப்வியஸா அழைக்கும், அதான் நம்ம உள்ளன்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ணாமலை பேசும்போதெல்லாம் என்ன கூப்பிடுறாரு. ஆமா, தாவேகா வந்து அழைக்கும், விச் இஸ் ஆபீஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், தாவேகா வந்து தூது போயிருக்காங்க, நம்ம வந்து 2 பேர் போய் சந்திச்சாங்க. திரு விஜய் வந்து ஓவர் ஃபோன் பேசியிருக்கிறாரு, விச் வி ஹவ் ஆல்ரெடி ரிவீல்டு. அது எல்லாமே உண்மை. அப்போ வாய்ப்பினருக்கு தாவேகா கூடயா அதிமுக கூடயாங்கிறது தான். அதிமுக கூடங்கிறது பாஜக கூட சேர்ந்துட்டு இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிஏ உள்ள ஒரிஜினல் பழைய என்டிஏ, புது என்டிஏ, இன்க்ளூசிவ் என்டிஏன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அதில் ஒன்று. ஸோ இந்த 2 வாய்ப்பு தான் இருக்குது. அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் கட்சிக்காரங்க, தொண்டர்கள், ஃபியூச்சர், நாளைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கான ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கும்போது அவங்களுக்கு சரியா இருக்கும். டிவிகே கூட போனால் எவ்வளோ சீட் கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இவரே வளரக்கூடிய கட்சி, அவரும் வளரக்கூடிய கட்சி, 2 வளரக்கூடிய கட்சி சேர்ந்து எப்படி வரும் உங்களுக்கு புரியுங்களா? டிஎம்கே கூட ஏன் காங்கிரஸ் சேர்ந்திருக்கு, ஏடிஎம்கே கூட ஏன் பிஜேபி சேர்ந்திருக்கு? பிஜேபியும் காங்கிரஸும் வளர்கிற கட்சிகள், திமுகவும் அதிமுகவும் வளர்ந்த கட்சிகள்.